என்ன குழந்தைங்களா, இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு அலுவலகத்தில் கழிப்பறையை ஒரு பெண்மணி சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது கீழே பார்த்தா பளபளன்னு ஏதோ மின்ற மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம். அது ஒரு தங்கச்சங்கிலி. அதை பார்த்த உடனே அதை எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு. அங்கே சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க, யாரும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கழிவறையின் கதவுகளெல்லாம் பூட்டி இருந்துச்சு. அது பெண்கள் பயன்படுத்தும் கழிவறை அப்படிங்கிறதுனால அங்கே கண்காணிப்பு கருவி எதுவும் பொருத்தப்படலை. அதனால் தன்னை யாரும் பார்க்கலை, நம்ம இதை எடுத்து வச்சுக்கிட்டா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சி அதை பத்திரமா எடுத்து தன்னுடைய பையில் போட்டுட்டு அலுவலகத்துக்கு உள்ளே வராங்க. அலுவலகத்துக்குள்ளே வந்ததும் பார்த்தா அங்கே ஒரே சலசலப்பு சத்தமாக இருக்குது. என்ன அப்படின்னு போய் விசாரித்தா அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்குற வசந்தியோடைய சங்கிலியை காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தும் இந்த வேலைக்கார அம்மாவுக்கு மனசு இறங்கலை. அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து தேடுற மாதிரி தேடுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் வேணால் தெரியாமல் இருக்கலாம் அந்த சங்கிலி எங்கே போச்சு அப்படின்னு. ஆனால் இந்த வேலைக்கார அம்மாவுக்கு தெரியும், எவ்வளோ தேடினாலும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் எல்லாரோடையும் சேர்ந்து தேடுற மாதிரி பாவனை செய்கிறாங்க. அதற்கப்புறமா பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு அழைப்பு வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய பொண்ணுக்கு அடிபட்டு விபத்தாயிருச்சு, உடனே வாங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னு அலறிக்கிட்டு அவங்க அலுவலக மேலாளர்கிட்ட போய் விடுப்பு கேட்குறாங்க. ஐயா, என் பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு, ரொம்ப ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு அவரை அனுப்பி வச்சிடுறாரு. அந்த வேலைக்காரமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ பார்த்தா அந்த வசந்தி தன்னுடைய சங்கிலியை காணணும் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் மதிய வேலையாயிருந்து அவங்களுடைய உடன் பணி செய்யக்கூடிய இன்னொரு தோழியான கீதா வந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, உன்னுடைய தங்கச்சங்கிலி கழிவறைக்கு வெளியில் ஓரத்தில் கிடந்துச்சு, இந்தா நம்ம எப்படி கடினப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பொருள் நம்ம விட்டு என்றைக்குமே போகாது. சங்கிலியை வாங்கினதும் மன மகிழ்ச்சியோட பெருமூச்சு விட்டுட்டு கீதா கிட்ட வசந்தி கேட்குறா, ஐயோ அந்த வேலைக்காரம்மாவோட பொண்ணுக்கு அடிபட்டுருச்சுன்னாங்களே, என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்னு. அதுவா, அது ஒன்றும் இல்லையா, லேசான அடி தான், காலில் மட்டும் காயமாயிருக்கான், எழுந்து நடக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலைக்காரம்மாவோட பொண்ணுக்கு அடிபட்டுருக்குன்னதும் அலுவலகத்தில் எல்லாருமே அவங்களுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. வசந்தியும் தன்னுடைய சங்கிலி தொலைஞ்சிருந்தாலும் அந்த துன்பத்துக்கிடையேயும் இவங்களுடைய பெண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நல்லபடியாக அவங்க பொழைச்சிடணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. இதைத்தாங்க நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் சொல்கிறாரு, வினை தூய்மை அப்படின்னு 66வது அதிகாரத்தில், அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படின்றாரு. திருக்குறளின் 659வது குறளாக இது அமைஞ்சிருக்கு. இதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறர் அழ அழ அவரிடமிருந்து கவர்ந்து வரும் பொருளெல்லாம் நாம் அழ நம்மை விட்டு போய்விடும். செயல் சுத்தத்தினால் பெற்ற பொருளை மட்டுமே நாம் இழந்தாலும் அது நமக்கு திரும்பவும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் என்றைக்குமே அடுத்தவங்களை வருத்தி அதன் மூலமாக கிடைக்கும் பொருளை கொண்டு நாம் நிம்மதியாக வாழ முடியாது. நம்முடைய கடின உழைப்பில் கிடைக்கும் பொருளையும் இழந்தாலும் அது கண்டிப்பாக நம்மிடமே மீண்டும் வந்து சேரும். அதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம், நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு குறளுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.